Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இலை அடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கேரளால ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே நேரத்துல ரொம்ப டெலிஷியஸாவும் இருக்கும். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. தேங்காய் துருவல் நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெல்லம்லாம் உருகி நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்றா இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ஸ்மூத்தாக மாவு வர வரைக்கும் நல்லா வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தாக மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஒரு வாழை இலையை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் ஆஃப் வாழை இலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா உங்கள் கையால் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த ஃபில்லிங்கை வந்து சென்டரில் வச்சுருங்க. இப்போ இந்த இலையை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா இலை அடையும் பண்ணிட்டு இட்லி தட்டு மேலே வச்சிருங்க. இட்லி குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த இட்லி ஸ்டாண்டை வச்சிருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட டெலிஷியஸான இலை அடை இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த இலை அடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.